ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நைட்டு டிஃபனுக்கு இட்லி செஞ்சேன். தொட்டுக்கிறதுக்கு சிம்பிளான நல்ல டேஸ்டான சிக்கன் சால்னா செஞ்சு கொடுத்தேன். எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 இட்லி எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. குக்கரை அடுப்பில் வச்சு சூடானதும் 1 கரண்டி எண்ணெய் ஊற்றி கூடவே 1 ஸ்பூன் நெய் ஊற்றி சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டேன். வெங்காயம் வதங்கின உடனே 2ஆ கீறி வச்ச பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கிட்டேன். அடுத்தது கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறமா நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருந்த சிக்கன் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். அடுத்தது அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா கலந்து விட்டு விசில் போடாமல் மூடி வச்சு 15 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டேன். அடுத்தது மிக்சி ஜாரில் 1 முறி துருவின தேங்காய், 4-5 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் நல்ல மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, 10-15 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது குக்கரை ஓப்பன் பண்ணி அரைச்ச விழுது அதில் கொட்டி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரம் மசாலா பொடி போட்டு கலந்துக்கிட்டேன். மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டு மல்லித்தழை தூவி குக்கரை மூடி 3 விசில் விட்டு இறக்கி வச்சு ஸ்டீம் போனதும் திறந்து பார்த்தா நல்ல கம வாசனையோட ஒயிட் சிக்கன் சால்னா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.